வார்த்தை நம்ம ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது, நான் உன்னை பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். என்ன பண்ணுவேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த ஊரில் நம்ம ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமே. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் வைப்பார். ஆமே. கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கணும், புகழ் பெற்றவர்களாக இருக்கணும். எல்லாருமே அதை விரும்புகிறாங்க பாருங்க. நிறைய பிரபலங்கள் இன்றைக்கி யூடியூப் சேனல்களில் தங்களை என்ன பண்ணுறாங்க, பெருமைப்படுத்தி கொள்கிறார்கள். ஏன்னா அடிக்கடிக்கு விளம்பரங்களை கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்க பெரிய சேனல்கள் அவங்க வரும்போது என்ன ஆகுது, அவங்க பேரை பெருமைப்படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லாத ஆளை கூட 4 வாட்டி டிவியில் முகத்தில் பார்த்தா இவங்க பெரிய ஆள்னு சொல்கிறாங்க. காசு பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க பேர் என்ன பண்ணுது, பெருமைப்படுத்தப்படுகிறது. அவங்கள என்ன பண்ண, எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு கனம் பண்ணுறாங்க, ரிப்பன் வெட்ட வைக்கிறாங்க, ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க, எந்த காரியத்தில் அவங்க கூப்பிட்றாங்க. அப்படி கூடும்போது அவங்க என்ன பண்ணாங்க, பெருமையாகுது. இப்போ நிறைய ஊழியத்திலும் கூட பாருங்கள், தேவன் பெருமைப்படுத்த, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தர் பெருமைப்படுத்துறதுக்கு காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தங்கள் பேரை என்ன பண்ணுறாங்க, பெருமைப்படுத்திக்கிறாங்க. இப்படி தான் நடக்குது. இப்போ நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கர்த்தாவே நீ ரொம்ப நாள் ஆகுது நீ என் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு, நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் பேரை பெருமைப்படுத்துவது, நாங்களே எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைத்துக் கொள்கிறோம். என்ன பண்ணுறாங்க, விளம்பரத்தை என்ன பண்ணுறாங்க, ஊழியமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க. விளம்பரத்தை ஊழியமாக செய்கிறாங்க. என்ன விளம்பரம், வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியும் தங்களுடைய புகைப்படங்களை போட்டு 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 என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டியவர்கள் என்ன பண்ணாங்க, தங்களை தாங்களே என்ன பண்ணாங்க, பிரசங்கித்தார்கள். தங்களை தாங்களே பிரசங்கிக்கிறார்கள். எதற்காக ஊழியம் செய்கிறாங்கன்னா, தங்களுடைய புகழ்ச்சிக்காக, தாம் பேர் பெருமை அடைவதற்காக, நான் உலகத்திலே புகழ்பெற்ற ஊழியக்காரன் என்பது சொல்வதற்காகவே என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த காலத்திலே இது ஒரு அவலட்சணமான ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியுது. தேவ பிள்ளைகளே, மகிமை கர்த்தருக்கு. உன் பேரை கர்த்தர் தான் பெருமைப்படுத்தணுமா தவிர நீ பெருமைப்படுத்தக்கூடாது. உக்காஞ்சா ஒரு ஃபோட்டோ, எழுந்தா ஒரு ஃபோட்டோ, நீ என்ன ஊழியமாக செய்கிற, உக்காஞ்சா ஒரு ஃபோட்டோ, எழுந்தா ஒரு ஃபோட்டோ, டெய்லி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்கிற, குடும்ப ஃபோட்டோ போடுற, உன் ஃபோட்டோ போட்டுன்னுக்கிற, என்ன ஊழியத்தை செய்துன்னுக்கிறீங்க? உங்களை கேட்கல, சபை மக்களை கேட்கல, யூடியூப் சேனலில் பார்க்குறவங்களுக்கு கேட்குறேன். ஆமாம், என்ன ஊழியத்தை செய்துன்னுங்கிற, பேரை பெருமைப்படுத்தினா ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிறாரு. இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது தங்களுடைய பேரை பெருமைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. ஊழியத்துக்கு வந்த பணம் காசெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேரை பெருமைப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட பெருமை உள்ள ஊழியருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். விளம்பரம் செய்கிறவன் ஒவ்வொரு நாளும் விளம்பரம். காலையில் எழுந்த உடனே வசனத்தை படிக்கிறானோ இல்லையோ, அவன் ஃபோட்டோவை போட்டு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏன் அவன் என்ன சொல்கிறேன்னு தெரிந்தா, மதிக்க முடியல, எங்களால் அவங்கள எல்லாம் என்ன பண்ணல, மதிக்க முடியல. கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், தன்னை பெருமைப்படுத்துகிறான். யோரோது என்ன பண்ணான், பிரசங்கம் பண்ணான் பாருங்க. தன்னை என்ன பண்ணான், புகழ்ந்து பேசின மக்களுக்கு என்ன பண்ணான், அவனுக்கு அடி விழுந்தது. மற்றவங்க எங்களை புகழ்ந்து பேசணும், மற்றவங்களை எங்களை என்ன பண்ணணும், நான் பெரிய ஊழியக்காரன் சொல்லணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு, எண்ணங்களையும் நல்ல எண்ணங்கள், விளம்பரப்படுத்து தப்புன்னு சொல்லலை, சில இது நல்லது பண்ணலாம். ஆனால் விளம்பரமே ஊழியமாக இருக்கக்கூடாது. மதிகடனை போல் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மதிகடனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார், முட்டாள்களே சொல்லிடுவார். அதனால் சிலருடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட மதிகேடான தன்மையை நான் பார்க்குறோம். வாட்ஸ்அப்பில் தினமும் அவங்க பேரை போட்டுக்கினே இருக்குது, டெய்லி புகைப்பட விளம்பரம். பிசாசு ராஜ்யத்தை நாம் என்ன பண்ணணும், அழிக்க வேண்டும். அல்லேலூயா. பெருமை தேவனுக்கு மகிமையும் பெருமையும் ஆண்டவர் தான் கொடுக்கணும். பிசாசின் ராஜ்யத்தை நாம் என்ன பண்ணணும், அழிக்கிறவளாக இருக்கணும். அப்போஸ்தலரை ஆண்டவர் தேர்ந்து கொண்டு என்ன ஊழியத்துக்கு அனுப்பிச்சிட்டார், என்ன ஊழியத்துக்காக அனுப்பினார். அப்போஸ்தலர் ஆண்டவர் தேர்ந்து கொண்டு என்ன ஊழியத்துக்கு அனுப்பினார், கர்த்தர் ஊழியத்தை தெரிந்து கொண்டு, நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டு, எதற்காக ஆண்டவர் பூமியில் வைத்திருக்கிறார், அவரை துதிப்பதற்காக வைத்திருக்கிறாரு, அவரை ஆராதிப்பதற்காக வைத்திருக்கிறாரு. அதுக்கு மாத்திரமா வைத்திருக்கிறாரு. அவர் நாமம் சொல்லப்படாத இடங்களில் சொல்லும்படியாக, பூமி எங்கும் போய் எல்லா இடங்களிலும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர் சொன்னார். அதை செய்கிறோமா இன்னைக்கு ஊழியத்தில்? சபை அதை செய்தால் பார்த்தா அதை செய்யறது கிடையாது.
அப்போ பூமி எங்கும் போய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கல. ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும்னா என்ன செய்யணுங்க? ஆண்டவருடைய ராஜ்யம் வரணும்னா என்ன செய்யணும்? இயேசு தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக பிரயாசப்பட்டார். தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று விரும்பினார். அப்போ தேவ ராஜ்யம் வரணும்னா பிசாசுடைய ராஜ்யம் இந்த பூமியில் இருக்குது, அது அழிக்கப்படணும். அப்படி அழிக்கப்படணும்னா தேவ ராஜ்யம் எப்படி வரணும்? வியாதி, தரித்திரம், சாபம், நோய், கலக்கம், பயம் இந்த உலகத்தில் நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குது. இதையெல்லாம் பிசாசு ராஜ்யத்துடைய மூலாதாரமாக இருக்கிறது. வியாதி, பெரிய வியாதிகள், மரண வியாதிகள், சரீரத்தில் பிரச்சனைகள். அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிசாசு ஒவ்வொரு மனிதனும் ஆட்கொண்டு வியாதியை, தரித்திரத்தை, சாபத்தையும் மரண பயத்தையும் கொண்டு வந்து பிசாசுடைய ராஜ்யத்தை ஒரு மனிதனுக்குள் வைத்தான். பிசாசுடைய ராஜ்யம்னா எதுன்னு கிடைக்கிறீங்க? எதுன்னு கேட்குறீங்க? தரித்திரம். உன்னை தரித்திரமாக வைக்கிறது பிசாசுடைய ராஜ்யம். வியாதியாக வைக்கிறது பிசாசுடைய ராஜ்யம். நீ நீண்ட நாட்கள் நோயோடு கூட இருக்கிறது பிசாசுடைய ராஜ்யம். கவலை, கண்ணீர், கலக்கம், பயம் இதெல்லாம் பிசாசுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை அழிக்கும்படியாக தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலரை ஏற்படுத்தி வைத்தார். அப்போஸ்தலருக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார். ஊழியன்னா என்ன? ஊழியன்னா என்ன? தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்க பேசுறது ஊழியன்னா உங்களுக்கு என்ன? ஆண்டவர்னா ஊழியத்தை வைத்திருக்கிறார். அப்படி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எடுங்க. அப்படியே கதை சொல்கிற மாதிரி கேட்குறீங்களே தவிர டக்குன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொன்னால் மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க, வாசிங்க. ஒவ்வொன்றா சொல்லணும், எடுங்க, வாசிங்க. எல்லாரும் கண்ணும் என்ன பண்ணிட்டோம்? வேத வசனத்தை, மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாம் கண்ணும் எடுத்து என்ன பண்ணுங்க? சத்தமா வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பொழுது தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்தார். ஆமேன். ஆண்டவர் உன்னை என்னை எதற்காக இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார்? எதற்காக அழைத்தாருன்னா, எதற்காக அழைத்திருக்கிறார்? ஏன் அழைத்திருக்கிறார்? அப்போது அந்த நாட்களிலே நடந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறார். அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே ஜனங்களை பார்த்து மனதுருகினார். திரளான ஜனங்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தார்கள். ஏராள மக்கள் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறதை கண்டு இயேசு மனதுருகி, இவருக்கு எல்லாரும் வியாதியாக இருக்கிறாங்களே, பலவீனமாக இருக்கிறாங்களே, இவங்களெல்லாம் சுகப்படுத்தணுமே, நான் ஒரு ஆள் இருந்தால் போதாது, அதனால் அநேக வேலையாட்களை பிதா ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களை இந்த வேலையை, இயேசு செய்த அந்த வேலையை மக்களுக்கு செய்ய வைத்தார். அல்லேலூயா. இயேசு எந்த வேலையை செய்தார்? பிசாசு ராஜ்யத்தை நான் அழிக்க வந்தேன்னு சொன்னார். எந்த ராஜ்யத்தை அவர் செய்ய வந்தார்னா, பிசாசுடைய ராஜ்யம் என்ன? வியாதி, தரித்திரம், பலவீனம். பிசாசை துரத்தி அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணாரு? துரத்தி விட்டார். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துகிறார். வியாதியை, நோய்கள் என்ன பண்ணுறாரு? துரத்துகிறார், நீக்குகிறார். இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குறாரு? அப்போஸ்தலருக்கு கொடுக்குறார். இந்த அதிகாரம் நமக்கும் கொடுத்துருக்கிறார், சபைக்கும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னன்னா, அசுத்தாவிகளை துரத்தவும். அப்போது அசுத்தாவிகள் ஒன்றும் இல்லை, அசுத்தாவிகள் பல வகையான அசுத்தாவிகள் இருக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேரை நம்ம வைக்கலாம். இதுக்கு இந்த பேர் தான் கிடையாது. அவன் பிசாசு இந்த உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறான். அவனுடைய கிரியை நம்ம அழிக்கும்படியாக தான் சபை இருக்கிறது. அப்போ அவனுடைய கிரியைங்கிறது உலகத்தில் தான் இருக்குது. பிசாசை நம்ம என்ன பண்ணணும்? துரத்தணும், பிசாசின் கிரியை அழிக்கணும். அப்போ வேதம் என்ன சொல்லுது? சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கினார், அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ பிசாசுடைய ராஜ்யம் அழிக்கணும்னா மனுஷருக்குள்ள இருக்க வியாதிகள் எல்லாம், நோய்கள் எல்லாம் சுகமாகினாலே தேவனுடைய ராஜ்யம் வந்துடும். அல்லேலூயா. நிறைய மக்கள் வியாதியாக இருக்கிறாங்க. அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தால் எல்லாரும் இயேசுவை தேடி வருவாங்க. நம்ம சபையில் ஆண்டவர் அற்புத அடையாளங்கள் செய்யணும். அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊழிய வளர்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இந்த இடத்துல இயேசு அற்புதம் அடையாளங்களை செய்துட்டா நம்ம ஊராக வீடு வீடாக போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் சபையை ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் அடையாளங்கள் நம்ம கையில் கர்த்தர் நடத்திட்டார்னா நம்ம வீடு வீடாக போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. எங்கே இருக்க மக்களும் என்ன பண்ணுவாங்க? ஆலயத்தை தேடி வருவாங்க.
அல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்கு வரணும் பாருங்க. சபை மக்களுக்கு இந்த எண்ணம் வரணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? பிசாசு மேலே அதிகாரம், வியாதி மேலே அதிகாரம், நோய் மேலே அதிகாரம். அதெல்லாம் துரத்தணும். ஆமென். அதற்காக சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலருக்கு கொடுத்த அதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லின்னு இருந்தால் இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம்? முட்டாள்களாக தான் இருப்போம். அப்போஸ்தலருக்கு கொடுத்த உபதேசம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம். ஆமென். அன்றைக்கி அப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நமக்கு இல்லையா? அவர் நாமத்தை விசுவாசிக்க அத்தனை பேரும் என்னை போலவே நீங்கள் செய்ய முடியும்னு சொல்லிட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியும் தானும் செய்வான். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற நாமும் இயேசு எப்படியெல்லாம் கிரியை செய்தாரோ அதே போல் சபை கிரியை செய்யணும். வரப்போகிற எழுப்புதல்னு சொல்கிறாங்க. எழுப்புதலை உண்டாக்கணும். அல்லேலூயா. எழுப்புதல் நம்ம தான் உண்டாக்கணும். வியாதிக்காக கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. பிசாசை துரத்துங்க. விசுவாசிகளே, தேவ பிள்ளையே, நீ கையில் வைத்து பிசாசை துரத்து. இயேசுவின் நாமத்தினால் பிசாசை துரத்தின, வியாதியை துரத்தின இயேசுவின் நாமத்தை கட்ட அழுக்கிறேன். சுகமாவதாக. நீ பூமியில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தை கட்டப்பட்டிருக்கும். பூமியில் கட்ட அழுப்பதோ அது பரலோகத்தை கட்ட அழுக்கப்பட்டிருக்கும். ஆமே. நீ அனுமதிக்கிறது எதுவோ இந்த பூமியில் அனுமதிக்கப்படும். நீ எதையெல்லாம் பூமியில் அனுமதிக்கிறியோ அதை தான் அனுமதிக்கப்படும். உன்னை ஆண்டவர் காவல்காரராக வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இந்த பூமியில் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். உன் அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் என்ன பண்ணக்கூடாது? எதுவும் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. பரலோகம் அவருடைய, பூமியும் மனுபுத்தருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் மனுபுத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். எல்லாம் பிசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தை எல்லாம் பிசாசின் கிரிகள் கட்டப்பட்டு போவதாக. இந்த ஊரில் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகள், மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவி இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. எல்லா விபச்சாரத்தின் ஆவி, எல்லா வேசித்தனத்தின் ஆவி, எல்லா குடிகார ஆவி, தரித்திர ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் குணமடைவார்களாக. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. பிசாசினால் கூடாக்கப்பட்ட எல்லா கண்களும் திறக்கப்படுவதாக. ரட்சிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமீன். ஆமீன். அல்லேலூயா. அதிகாரத்தை கையில் எடுக்கணுங்க. அல்லேலூயா. அதிகாரம் யாருக்கு? அதிகாரம் சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி சபைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும் போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொன்னார். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அந்த அதிகாரத்தை சபைக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் எதையெல்லாம் செய்தானோ அதையும் நீங்கள் செய்வீங்க. இதற்கு மேலான காரியத்தை உங்களால் செய்ய முடியும். ஆமேன். அதுதான் அதிகாரம். இந்த அதிகாரத்தை ஏதோ ஒரு மனிதன் கொடுத்துப்பல. இந்த உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானுடைய தலையை நெசுக்கினவர், வியாதிக்கு காரணமாக இருந்தவன், மரணத்துக்கு காரணமாக இருந்தவன், பாவத்துக்கு காரணமாக இருந்தவன், வஞ்சனைக்கு காரணமாக இருந்த பிசாசை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. சிலுவையில் அவன் தலையை நெசுக்கினார். அவன் மேல் வெற்றியை சிறந்தார். இயேசு ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் ஜெயமாக வாழும்படியாக வைத்திருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். பிசாசு மேலேயும் வியாதி மேலேயும் நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் எதுக்கு அதிகாரம் உண்டு? ஆளுகை செய்வதற்கு, அதிகாரத்தை செலுத்துவதற்கு. தேவ பிள்ளையை, நீ கிறிஸ்துவை போல எழும்பி நீ ஆளுகை செய்யணும். எழுப்புதல் வரும், காத்திருக்க வேண்டியதா. எழுப்புதலை உண்டாக்கணும். ஆமீன். அல்லேலூயா. சிதறி போனவர்கள் எங்கும் எழும்பி புறப்பட்டு சுவிசேஷத்தை சொன்னார்கள். அதுதான் எழுப்புதல். ஆமீன். எழுப்புதல் எழுப்புதல் சொல்லி சோம்பேறிகளாக உட்கார வைத்துக் கொண்டிருக்கிற கூட்டங்க. கூட்டம் நிறைய கூட்டம் இருந்தால் எழுப்புதல் வந்துடும் கிடையாதுங்க. தனி மனிதனாக எழுப்புதலை உண்டாக்க முடியும். ஆமீன். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் எப்படி எழுப்புதல் உண்டாகும்? இன்னைக்கு எழுப்புதல் என்கிற ஒரு மாய வித்தையில் கொண்டு வந்து இன்னைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. எதையா எழுப்புதல்? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எது எழுப்புதல்? சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை உருவாக்கினார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சமாரிய பட்டணத்துக்கு பிலிப்பு போய் சுவிசேஷத்தை அறிவித்த, அங்கே எழுப்புதல் உண்டாயிடுச்சு. சும்மா எழுப்புதலுக்காக உட்காந்து 1,00,000 பேர் 2,00,000 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணா எழுப்புதல் உண்டாயிடுமா? முட்டாள்தனமான காரியங்களை செய்ய. சுவிசேஷத்தை அறிவியா, ஜனங்க ரட்சிக்கப்படும், மனம் திரும்பும்.
சமாரியாவில் போய் சுவிசேஷத்தை அறிவித்ததுனால, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்ததுனால, அசுத்தாவிகளை துரத்தினால, வியாதிகளை சுகமாக்கினதுனால அந்த பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. ஆமாம், அல்லேலூயா. எழுப்புதல் எப்படி வந்தது? எப்படிங்க வந்து? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிங்க. ஏதோ கதையை படிச்சுட்டு எங்கேயோ படிச்சுட்டு வந்து என்ன பண்ணாதீங்க, பிரசங்கம் பண்ணாதீங்கன்றேன். பைபிளை படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணு. உன் அனுபவத்தை வேத வசனத்தை மாற்றாத. வேத வசனத்தை அனுபவமாக மாற்றுன்னு சொல்கிறோம். ஆமேன்னு சொல்கிறவங்களுக்கு அல்லேலூயா. அனுபவம், நம்முடைய அனுபவம் ஒன்றுத்துக்கு உதவாது. வேத வசனத்தை அனுபவமாக பேசுங்க. எங்களுடைய அனுபவம் உன் அனுபவம் ஒன்றுத்துக்கு உதவாது. வேதம் என்ன சொல்லுது? சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆமே. பிலிப்புக்கு எங்கேயாவது மேடையை போட்டு கொடுத்தாங்களா? சேவானுக்கு எங்கேயாவது மேடையை போட்டு கொடுத்தாங்களா? நீ பிரசங்கம் பண்ணு, சபையில் பிரசங்கம் பண்ணுன்னு. இன்னைக்கு சபையில் பிரசங்கம் பண்ணால் எழுப்புது வந்துடாது. தெரு தெருவாய் வீடுகள் தோறும் தினந்தோறும் அப்பம் விட்டு சோத்திரம் பண்ணி இந்த நாமத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் கொலை செய்த இந்த இயேசுவை தேவன் மரித்தோர் எழுப்பினார் என்று பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். சிலுவை பிரசங்கித்தார்கள், உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தார்கள். அங்கே தான் எழுப்பது வந்தாச்சு. எழுப்பது எங்கே வரும்? எல்லா இடங்களையும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தால் தான் எழுப்பது வரும். இன்றைக்கி எழுப்புவதற்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவங்கள ஜீவிகளுக்காக நான் சொல்கிறேன். எழுப்பதற்காக நீ ஜெபம் பண்ண வேண்டியது இல்லையா? எழுப்பதில் உண்டாக்கு. அதிகாரத்தை கொடுத்துருக்கிறா, வேலையை செய். புறப்பட்டு போன்னு சொன்னாரா? உட்காந்து ஜெபம் பண்ண சொன்னாரா? என்ன வேதத்தை வாசிக்கிறீங்க நீங்கள்? மனபாரத்தோடு பேசுகிறேன். ஜெபம் பண்ண உட்காந்து சொன்னாரா? உன்னை புறப்பட்டு போ சொன்னாரா? புறப்பட்டு போ, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னாரா? உட்காந்து ஜெபம் பண்ணி எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரா? அப்போஸ்தலர் காத்திருக்க சொன்னார். அது பரிசுத்த ஆவி வருவதற்காக. பரிசுத்த ஆவி தான் வந்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அதிகாரத்தை பெற்ற நீ எந்த அதிகாரத்தை செலுத்தாம ஒரு பொந்த கோய் மாதிரி உட்காந்து இடத்துல உட்காந்துக்கின்னு நானும் சபையை வச்சிருக்கிறேன், நானும் ஊழியம் செய்கிறேன், ஒன்றுத்துக்கும் உதவாது. இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஊழியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமே. பிலிப்பு சமாரியா பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தனால் ரட்சிப்பு உண்டானது. அந்த பிலிப்பு சமாரியா தேசத்தில் போய் அந்த பெண் போய் சுவிசேஷத்தை சொன்னால் இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த சமாரிய பெண் போய் சொல்கிறா, ஊராரெல்லாம் வந்து விட்டாங்க. இயேசு எங்கெல்லாம் பிரசங்கித்தார்களோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டானது. பிரசங்கிக்கிறவன் இருக்க வேண்டும். இயேசுவை பிரசங்கிக்கணும். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். இயேசு பட்டணம் தோறும் கிராமங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். ஜனங்கள் மத்தியிலே ராஜ்யத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கணும். அப்போ தான் ராஜ்யம் வரும். அல்லேலூயா. விடுதலை உண்டாகும். ஜனங்கள் மேற்க கட்டுகள் உடையணும், வியாதி சுகமாடினோம். நீ சொல்ல வேண்டியது இல்லைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கும்போது ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குதா? இன்ட்ரெஸ்ட் பத்தாது. என்ன பண்ணணும்? வேலை செய்யணும் இறங்கி. ஆமென். ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும்? பிரசங்கித்து கொண்டிருக்கோம். அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதிகாரம் நம்ம கையில் இருக்குதுங்க. வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவன் நம்ம அதிகாரத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு? சபையை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார். வியாதி, உங்களுக்கு ஒருவனும் வியாதி பட்டு இருக்கக்கூடாது. சபையில் வியாதி ஒரு பிசாசுடைய ராஜ்யம். இந்த சபையில் ஒருத்தரும் வியாதி படக்கூடாது, தரித்திரம் அடையக்கூடாது, நீங்கள் தரித்திரமாகவும் வாழக்கூடாது. வறுமை, பசி இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். வியாதி உங்கள் சரீரத்தை வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அது வந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். வராதுன்னு சொல்லலை, வந்தாலும் கூட அந்த பிசாசு ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். அல்லேலூயா. அப்போது உலகத்தில் நம்ம இருக்கிறோம், பிசாசோடு போராடி தான் ஆகணும். சரீரத்தை நம்ம பிசாசு நம்மளோட போராடுவான், வியாதியை பலவீனத்தை கொண்டு வருவான். ஆனால் அதோடு நம்ம என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. வேத வசனம் தெளிவாக பாருங்கள். உலகத்திலே எல்லா மனுஷனுக்கும் வரா போல் நீதிமானுக்கும் வருது. புத்தி உள்ளவனுக்கு புத்தி இல்லாதவனுக்கு வித்தியாசத்தை பாருங்க. புத்தி உள்ளவனுக்கு வந்தது போல புத்தி இல்லாதவனுக்கு வந்தது. பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது. ஆனால் புத்தி இல்லாதவன் வீடு அழிந்தது. புத்தி உள்ளவன் வீடு, வசனத்தை தெரிந்தவன் வீடு அழியல. காரணம் என்ன? அவன் கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே, அவருடைய வார்த்தை மேலே கட்டண ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் அசையல, அவன் நிலைத்திருக்கிறான். உனக்கு எனக்கு பிரச்சனை வருங்க, நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதுலேருந்து விடுதலை தருவார். அல்லேலூயா. விடுதலை தருவார். பிரச்சனைகள் வராமே இருக்காதுன்னு நான் சொல்லலை. உபத்திர உலகத்தில் இருக்குன்னு தான் வேதம் சொல்லுது.
அப்போ உலகத்தில் உபத்திரவத்தோடு தான் பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டும். அப்போ அந்த பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்க முடியும். அதிகாரத்தை செலுத்தினார்கள். சகல வியாதியும் சகல நோய்களையும் என்ன பண்ணாங்க? துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கொண்டு வந்தார். அந்த வேலையை தான் அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து செய்தார்கள். எல்லா வியாதி எல்லா பட்டணத்துக்கு புறப்பட்டு போய் ஜனங்கள் மேல் இருந்த வியாதிகளை நோய்களை குணமாக்கி ஜனங்களை விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்த போது தேவனுடைய ராஜ்யம் நமக்கு வருது. சுகம் தேவனுடைய ராஜ்யம், சமாதானம் தேவனுடைய ராஜ்யம், ஆரோக்கியம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுவாராம்? வியாதிகளை குணமாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை அனுப்புகிறார். நீங்கள் இப்போ வசனத்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இருதயத்தில் அந்த வசனம் உங்கள் இருதயத்தை போகும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அந்த வசனம் வல்லமையாக கடந்து செல்லுது. அப்போ குணமாக்குது. அல்லேலூயா. கேட்கும்போது வசனத்தை கேட்கும்போது விசுவாசம் வரணும். அப்போ தான் உங்களுக்கு குணமாகும். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சில ஜெபிக்கும் போது பிசாசுகளை துரத்தும் போது எப்படி ஜெபிக்கிறாங்க? என்ன அதிகாரத்தை கொடுத்தார் தேவன் உனக்கு? சபையே உனக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தார் என்பதை நீ உணரணும். சில பேர் ஜெபிக்கும் போது பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாங்க? கவனிச்சிங்களா? நான் கவனிச்சிருக்கிறேன். நிறைய பேர் ஜெபிக்கும் போது சில பேருடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபிக்கும் போது பிசாசை துரத்தும்படியாக, ஆண்டவரே இந்த பிசாசை வந்து துரத்தும், ஆண்டவரே இந்த பிசாசை வந்து துரத்தும். இது சரியா? சொல்லுங்க. ஆண்டவரே இந்த பிசாசை வந்து துரத்தும். இயேசுநாதர் பரலோகத்தில் வீட்டு இருக்கிறார். அவர் வந்து இங்கே பூமியில் பிசாசை துரத்தப்பாரு. நீ என் நாமத்தை சொல்லு, கூப்பிடு, நான் வந்து பிசாசை துரத்துவேன்னு சொன்னாரா? யோசிச்சு பாருங்க. என் நாமத்தினால பிசாசை துரத்துங்கன்னு சொன்னாரா? அப்போ அதிகாரம் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். என் நாமத்தினால் பிசாசுகளே துரத்துவீர்கள். என் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க, நான் வந்து என்ன பண்ணுவேன்? உங்களுக்காக பிசாசை துரத்துவேன். பிசாசு பார்த்து சிரிக்கிறான். இன்னைக்கு பிசாசு பார்த்து சிரிக்கிறான். இது வசனமே தெரியல, முட்டாள் கூட்டங்க, இது வசனமே தெரியல அப்படின்னு பிசாசு சிரிக்கிறான். நீ இயேசு நாமத்தில் பிசாசு எடுத்து பாருங்க, பிசாசு ஓடுவாங்க. நாயை வாழை சுற்றின்னு ஓடுற மாதிரி பிசாசு ஓடுவான். அந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்குது. ஆண்டவருடைய நாமத்தில் பிசாசுகளை, இயேசு நாமத்தில் பிசாசுகளை துரத்துன்னு சொன்னால் பிசாசு ஓடும். ஆமே. அல்லேலூயா. நம்ம சபையில் பிசாசுகளை துரத்தும் போது நான் பார்த்துருக்கோம்ல, கையில் வைக்கும்போதே ஸ்தோத்திரன்னும் போது கீழே விழுது. ஸ்தோத்திரன்னும் போதே பிசாசு கீழே விழுது, மயங்கி விழுது. என் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறேன். ஒரு நாள் தூங்கினே இருக்கிறேன், எழுந்து பிசாசு, ஒரு வாலிப பொண்ணு காலேஜ் படிக்குது, பாபு வீட்டுக்கு பக்கத்தில் தான் குடியிருந்தாங்க பாருங்க. மத்தியானத்துலேருந்து பொண்ணுக்கு வயிற்று வலி, யார்கிட்டையும் பேசுகிற கத்தினே இருக்கிறா. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. கொண்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. நான் தூங்கி எழுந்து வந்தேன். அப்போ போய்ட்டு நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னா சொல்லலை. மூஞ்சை கழுவிட்டு பார்த்தேன் பிசாசு ஒன்றுமே பேச. அதுக்காக ஜெபமெல்லாம் பண்ணின்னு உட்காந்துதில்லை. எனக்கு தெரியும் நான் என்னால் பிசாசை துரத்த முடியாது. இயேசு நாமம் என்கிட்ட இருக்குது. ஆமே. இயேசுவின் நாமத்தினால் பிசாசே போன்னு சொல்லிவிட்டு சோபாவில் வந்து உக்காந்துட்டேன். வேறு என்னமே செய்யலைங்க. அதிகாரத்தை பயன்படுத்தினேன். 2 நிமிஷத்துக்குள்ளே அதுவே அழகழிச்சிட்டு என்ன பண்ணுது, கீழே விழுந்து போயிடுச்சு. உட்காந்துருந்தாங்களா பார்த்துன்னு தான் இருந்தோம். பிசாசை துரத்துக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இயேசு நாமத்தை பயன்படுத்துக. உனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீ ஆண்டவர் பிள்ளையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறியா? ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஞானஸ்நானம் பெற்றிருக்கியா? பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறியா? உனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு பிள்ளை என்கிற அதிகாரம் உனக்கு இருக்குது. எழுப்புதல் எப்படி வரும்? எழுப்புதல் எப்படி வருங்க? நீங்கள் போய் எழுந்து ஜனங்களுக்கு உண்டான வியாதிகளை நோய்களை சுகமாக்கினா தான் எழுப்புதல் வரும். ஜனங்கள் ரட்சிக்கப்படுறது தான் எழுப்புதல். ஆமே. கூட்டமாக இயேசுவை தேடி வருது தான் எழுப்புதல் வரும். எழுப்புதல் ஆண்டவரே ஆவியானவரை வந்து இறங்கி ஏதோ உலகத்தை ஒரு பெரிய மாற்றங்களை கொடுப்பார் என்று சொல்லி ஒரு மாயை என்ன பண்ணுறாங்க, உண்டு பண்ணுறாங்க. இது எழுப்புதல் காலம் கிடையாது. அப்படி வராது எழுப்புதல். ஆமே. அல்லேலூயா. நீ எழுந்து கிரியை செய்யணும். ஆமே. ஸ்தேவான் எழுந்து பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை ஜனங்களுக்குள்ளே செய்தான். அல்லேலூயா. அதுதான் எழுப்புதலுங்க. வேதம் என்ன சொல்லுதோ அதை படிக்கணும். கட்டுக்கதையை சொல்லி உட்கார வச்சு ஜனங்களை முட்டாள் கூட்டமாக மாற்றின்னு இருக்கிறாங்க. விசுவாசிகளை. எழுப்புதல் வரும். எப்பயா எழுப்புதல் வரும்?
2000 வரும்னு சொன்னாங்க. நாங்களாம் அதை நம்பி தான் இருந்தோம். நான் சின்ன வயசில் 70 வரும், 2000 வந்துடும், 2010 வந்துடும், 2015 வரும். எப்படியா 70 வரும்? நீ சுவிசேஷத்தை அறிவிக்காமல் எப்படி 70 வரும்? வேதத்தை நான் படித்து பார்க்கும்போது, ஆண்டவரே இத்தனை வருஷமாக 70 வரும் 70 சொன்னாங்களே, 2000 வந்துடும் சொன்னாங்களே, 2000 வரலைங்க. எப்போ வரும்? என் மனசில் அந்த கேள்வியெலாம் இருக்குது. எப்போ வரும்? அது வேதத்தை வாசிக்கும் போது, இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படணும். அல்லேலூயா. இயேசுவை பிரசங்கிக்கப்படணும், சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படணும். அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு எழுப்புதலாக இருந்தது. மக்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள், ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஜனங்கள் எல்லாம் அப்போஸ்தலரை தேடி தேடி வந்தாங்க. ஜனங்கள் ஏராளமான மக்கள் இயேசுவை தேடி வந்தாங்க. எதுக்காக? தேவன் அவர்களோடு கூட இருக்கிறதை அவர் கண்டார்கள். சுகமாகும் போது, அற்புதம் நடக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் தேடி தேடி வராங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் போய் ஊழியத்தை என்ன பண்ணல, செய்திருந்தில்ல, ஊழியத்தை அவர் என்ன பண்ணாங்க, நிறைய இடத்துல கொண்டார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு அநேக இடங்களில் அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு உண்டான சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் துரத்தினார், வியாதிகளை சுகமாக்கினார். ஆமென். அல்லேலூயா. சில பேர் சொல்கிறாங்க, இயேசு நாமத்தினாலே பிசாசுகளை நான் எதிர்த்து நிற்கணும். ஆமென். என் நாமத்தினால் பிசாசுகளை எதிர்த்து நிற்கணும். ஆண்டவரே பிசாசை நீர் துரத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. உன் அதிகாரம் செல்லுபடி ஆகாது. இன்னும் வசனம் தெரியல. இயேசு நாமத்தினால் பிசாசை துரத்துன்னு சொல்லி அதிகாரத்தை பயப்படாதீங்க. பயப்படாமல் அந்த அதிகாரத்தை சொல்லுங்கள். உனக்கு இயேசு, உனக்கு ஆண்டவராக ரட்சகராக இருக்கிறார்ல, அந்த நாமத்தை என்ன பண்ணும், பயப்படாமல் அதிகாரத்தை செயல்படுத்துங்க. பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்போஸ்தலர் எல்லாம் போய் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சந்தோஷப்பட்டார்கள். இல்லையா? பிசாசு கீழ்ப்படித்து ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, என் நாமத்தை சொன்ன பிசாசு என்ன பண்ணும், கீழ்ப்படியும் அப்படின்னாங்க. சிலர் பேர் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி சில வியாதி உள்ளவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணால் அந்த வியாதி என்ன பண்ணுது, அந்த பலவீனம் எனக்கு திரும்பி வந்துடுது. எந்த பிசாசை நான் துரத்த போடணும் அந்த பிசாசு என் வீட்டுக்கு வந்துடுது, என்ன தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் கவனித்த போது, இது வேதம் கிடையாது. உன் அனுபவத்தை என்ன பண்ணாத, போதிக்காத. சபையில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பிசாசை துரத்தும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக துரத்தணும் பிரதர், ரொம்ப ஜாக்கிரதையாக துரத்தணும். என்ன ஜாக்கிரதையாக துரத்தணும்? அது நம்மளை தாக்கிடும். அந்த வியாதியை நம்ம எதிர்த்து ஜெபம் பண்ணால் அது நம்மளை தாக்கிடுமா. வேதத்தை நீ எப்படி வாசிச்ச தெரில எனக்கு, உன் கண்ணில் எப்படி வாசிச்ச, நான் ஏன் வாசித்து எப்படி வாசித்தோம் நான் தான் சொல்ல முடியும். ஆமே, நீ எப்படி வாசிச்சோ அப்படி சொல்லிட்டேன், நான் எப்படி வாசிச்சோன்னு அப்படி தான் சொல்ல முடியும். பிசாசுக்கு பயந்து ஊழியத்தை செய்கிறாங்க. அது நம்மளை துரத்திடுமா, அது நம்மளை மேற்கொண்டுருமா, அது நம்ம அழிச்சிடுமா. உனக்கு விரோதமாக ஒன்றுமே யாரும் செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் உனக்கு தெரியலையே, எப்படி நீ ஊழியத்தை செய்வ? பிசாசு பெரியவன் சொல்லியிருக்க, வியாதி பெருசு, அந்த நோயை துரத்தினா அந்த வியாதி எனக்கு வந்துடும், எனக்கு பயமாகுது அப்படின்னு சொல்கிறியே. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை துரத்துறதுக்கு பயப்படுறாங்க, வியாதியை சுகமாக்குறதுக்கு பயப்படுறாங்க. சில பேர் பயந்தாங்க ஒழிங்க, வாயை திறந்தாலே பேச்சு பயந்தே பேசுறது, மரண பயம் சில பேருக்கு. அதுமாதிரி ஆளை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது பாருங்க. விசுவாசத்தை, உனக்கு என்ன விசுவாசம் இருக்குது ஆண்டவரை நம்புற? மரண பயம், மரணத்தை பற்றி ஏன் பயப்படுற? நீ இருந்தாலும் மறித்தாலும் தேவனோட கூட இருக்க பாரு. அல்லேலூயா. உன்னை தான் மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, மரண பயத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டாரு. உனக்கு என்ன பயம் இருக்குது? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசமாக தைரியமாக உள்ளவனாக இருக்கணும். பிசாசை துரத்துனா பிசாசை என் வீட்டில் தாக்கிடும். வீட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், சுத்திகரிப்பேன். என்னத்தை சுத்திகரிப்பேன்? இதெல்லாம் என்னை படிக்கும்போது கேட்கும்போது மனசில் வேதனையாக இருக்குது. அப்போ பிசாசை துரத்திட்டு வந்தால் பிசாசு பின்னாடியே உன்னை அழிச்சிடுமா? நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், 10ஆம் அதிகாரம் 19 வசனம், 10-19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10-19 வாசிங்க. எல்லாருக்கும் தெரியும் 10-19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சோத்திரம். இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப ஏன் வாசிக்கிறது தெரியுங்களா? பிசாசு உன்னை ஒரு அளவு சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. என்னை சேதப்படுத்த சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். உன் வாய் தான் உனக்கு பிசாசு.
உன் அவிசுவாசம் தான் உனக்கு எதிராளி. ஆமென். உன் வாயின்படி உனக்கு ஆகட்டும். நீ எதை சொல்லணும்? எந்த பிசாசு எனக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்குது, எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு அதிகாரம் இருக்குது. இந்த நாமத்தினாலே பிசாசுகளையும் வியாதிகளையும் நோய்களையும் நான் துரத்த அதிகாரம் இருக்குது. எந்த பிசாசு என்ன பண்ண முடியாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடி வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சர்ப்பம் எது, தேள் எது? சர்ப்பம் என்பது பெரிய பிசாசு, தேள் என்பது சின்ன சின்ன குட்டி பிசாசுகள். பிசாசுடைய ராஜ்யத்தில் நிறைய இருக்குதுங்க. சர்ப்பம் என்பது ஏதேன் தோட்டத்தில் இருந்து பாருங்க, பழைய பாம்பாகிய சர்ப்பம். வெளிப்படுத்த விசேஷம் சொல்லு, பழைய பாம்பாகிய சர்ப்பம். பிசாசு எல்லாத்துக்கும் தலைவன். பிசாசுகளுக்கு எல்லாத்துக்கும் தலைவனாரு சர்ப்பம், சர்ப்பத்தின் நாவி. அப்போ தேள்கள்னா விஷம் உள்ள நிறைந்தது. எல்லா தேள்கள் பூமியிலே ஆகாயத்து பிரபுகள், சுற்றின்னு தெரியுது வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், மனுஷுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா ஆவிகள், இதெல்லாம் என்ன பண்ணுது? சர்ப்பத்தின் ஆவிகளாக இருக்கிறது, தேளின் ஆவியாக இருக்கிறது. சத்ருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும். சத்ருடைய சகல வல்லமை, நம்முடைய சத்ரு யாரு? பிசாசு. எல்லா சத்ருடைய வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு 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 யாருக்கு சொல்லுங்க? எனக்கு சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரத்தை இயேசு கொடுத்துருக்கிறார். அவர் நாமத்தினாலே பிசாசு ஜெயிப்பேன். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. பிசாசை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, பிசாசு உங்களை பார்த்து தான் பயப்படணும். ஆமேன். அப்பா, பிசாசு பார்த்து நம்ம பயந்து பயந்து காலம் போச்சு. ஆமே. நீங்கள் பிசாசு வந்தால் பிசாசு உங்களை பார்த்து பயப்படணும். ஆமே. அல்லேலூயா. பவுலை பார்த்து பிசாசு பயந்துதுங்க. இதோ ரட்சிப்பின் வழியை சொல்லுகிறவர்கள் தேவ ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் என்று. இயேசுவை பார்த்து, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, உமக்கு எங்களுக்கு என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? பயப்படுது பிசாசு. எங்களுக்கு ஒன்றும் செய்யாது, கெடுதல் செய்யாதீங்க. உங்களை பார்த்தா பிசாசுக்கு பயம் வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசுக்கு பயம் வரணுங்க. உங்களை பார்த்தா, பிசாசை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. பிசாசு பெரியவன், பிசாசு பெரியவனா? நீ என்ன அறிக்கை செய்கிற பாருங்க. ஆண்டவர் கானான் தேசத்தை சுதந்தரிக்கும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. கானான் தேசத்தை அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களோடு கூட இருக்கிற ஒரு பெரியவர், அவங்க ராட்சசர்கள், அவர்கள் பலவான்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க? அரக்கர்கள், நாங்கள் வெட்டிக்கிளிங்க. நீ சொன்னபடி தான் ஆயிடுச்சு பாருங்க. அவங்க பலவான்களாக தெரிஞ்சாங்க. நீ எப்படி பார்க்குற? நீ பார்க்குற பார்வை தான் வித்தியாசங்க. நீங்கள் பெரிய ஆட்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க பெரிய ஆட்கள் தான். அவங்க பலவான்கள் சொன்னால் அவங்க பலவான்கள் தான். தாவீது பார்வை வேறு தான். இஸ்ரவேலுடைய சவுலுடைய வேலையாட்கள் பார்வை வேறு தான். தாவீதுக்கு கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். இவன் பார்வைக்கு சவுல் கோலியாத்து பெரிய 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 பர்வதமாக தெரிலங்க. அவன் உன் பார்வைக்கு எப்படி தெரியுதுங்க? பிரச்சனை எப்படி தெரியுது? தாவீது பார்வைக்கு அவன் பிரச்சனையாக தெரிஞ்சாலும் அவன் சொல்கிறான், நீ ஏமாத்துறோம். அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து நீ ஏமாத்துறோம். தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற உன்னை இன்றைய தினமும் நான் உன்னை கொன்று உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைக்கு இரையாய் போடுவேன். 1,00,000 பேர் சவுலுடைய வேலையாட்கள் பயந்தாங்க, தாவீது பயப்படல. அல்லேலூயா. கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அவனுக்கு தைரியம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். பிசாசை பார்த்து பயப்பட மாட்டான். உனக்கு அந்த அபிஷேகம் வல்லமை உனக்கு தேவை. இன்னைக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அபிஷேகம் இல்லை, வல்லமை இல்லை, அதிகாரம் தெரியல. உனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது, என்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பது புரியல. வேத வசனத்தை வாசிக்கல. யாரோ சொன்ன கட்டுக்கதைகளை நம்பி, யாரோ சொன்ன அனுபவத்தை சொல்லி நம்பி வாழ்க்கையை ஓட்டாதீங்க. அல்லேலூயா. அனுபவமும் வாழ்க்கையும் வசனத்தில் வைங்க. அல்லேலூயா. வசனத்தை நம்புங்க, வசனத்தை உன் வாழ்க்கையை மாற்றுங்க. வசனம்தான் வாழ்க்கையை மாறணுமே தவிர அனுபவத்தை வசனமாக மாற்றாதீங்க. நிறைய பேர் கரெக்டு பேச்சுகள், சீர்கேடான பேச்சுகள், தங்கள் அனுபவத்தை பற்றி பேசுகிறாங்க. உன் அனுபவத்தை யார் கேட்டது? உன் அனுபவத்தை பேசாத. சபையில் அனுபவம் எதுக்கு அனுபவமோ அதுக்கெல்லாம் தேவை. எல்லாத்துக்கும் வசனத்து விரோதமாக பேசிட்டு என் அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு அப்படின்னு இதெல்லாம் நீ சொல்ல. உன் அனுபவத்தை தூக்கி குப்பத்தொட்டில் போடியா. உன் அனுபவத்தை பேசாத, வசனத்தை பேசு. வசனம் என்ன சொல்லுதோ அதை சொல்லு. இதை ஒன்றையும் கூட்டாத, ஒன்றையும் குறைக்காத. கூட்டினாலும் குறைச்சாலும் எல்லா தீமைக்கு நீ பாத்திரவனா மாறிடுவேன். அல்லேலூயா. வசனத்தில் உறுதியாக இருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு தரப்படும். பிசாசு உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமேன். பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியுங்க.
நீங்கள் எந்த காரியத்தை கொடுத்து பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் பிசாசும் உங்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒரு பிசாசு சேதப்படுத்தாது. எனக்குள்ளே இருக்கிற இயேசு மகா பெரியவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாளில் ஒரு பெட்ரூமில் பிசாசு வந்து நின்றுச்சான் பாருங்க, ஒரு ஊழியக்காரருக்கு முன்னாடி. எழுந்து பார்த்துட்டு, ஓ பிசாசா சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துட்டார். அந்த பிசாசு அவர் மிரட்டி பார்க்குது, ஊற்றி பார்க்குது. அவர் சொல்கிறாரு, எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர், நீ என்ன பண்ண, உன்னை இன்றைக்கி நான் உன்னை கொன்று போட்டுருவேன், உன்னை அழிச்சிடுவேன், எங்கள் ஊருக்கு வந்து நீ ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஹோட்டலில் வந்து பேசிட்டான் பாருங்க. நீ என்ன ஒன்றையும் செய்ய முடியாது அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, ஓ நீ தானா, சரி சரி ரைட்டு அப்படி மறுபடியும் தூங்கினார் பாருங்க. எதை பார்த்தும் பயப்படல. பயம் பிசாசு கொண்டு வரதுங்க. முதல் உங்களுக்குள்ள பிசாசு கொண்டு வரதுன்னு தான் பயத்தை கொண்டு வந்துடுவான். எந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவான், பயத்தை கொண்டு வந்து வச்சிருவான். அந்த பயம் வந்துடுச்சுனாலே என்ன பண்ணுவான், நீ தோத்துடுவீங்க. பயம் வந்துச்சுன்னா தோத்துடுவீங்க. அவன் பிசாசுடைய தந்தை. அதனால தான் இயேசு சொன்னார், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா பயப்படாதே, பயப்படாதே பயப்படாதே. 365 முறை பயப்படாதே பயப்படாதுன்னு எழுதியிருக்குது. என்ன காரணம்? உன் பிரச்சனைக்கு காரணமே அது பயம்தான். பயந்துட்டினா உனக்கு எல்லாம் காரியம் வந்துடும். எந்த பிரச்சனைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படாது. கொஞ்சம் நிதானமாக இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளிலே தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை நம்புவேன். நீங்கள் யாரை நம்புறீங்க பயப்படுற நாளில்? உங்களுக்கு பயம் வரலாம், தாவீதுக்கு வந்தது போல் பயம் வரலாம். ஆனால் அந்த பயத்து நேரத்தில் யாரை நம்புவீங்க? கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பணுங்க. அல்லேலூயா. தேவனை நம்பும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமென். கெனத்திகன் அமெரிக்க தேசத்தில் விசுவாசத்தை தகப்பனாக இருந்து இன்றைக்கி உலகம் முழுவதுக்கும் அவர் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கலை. ஆனால் அவருடைய புஸ்தகம் உலகம் முழுவதும் பெரிய சுவிசேஷமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய அளவுக்கு தேவனுக்காக ஊழியம் செய்த விசுவாசத்தின் வீரர். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தேவன் தரிசனமாகி ஒரு வசனத்துக்கு விளக்கம் கொடுத்துக்கினே இருக்கும்போது குரங்கு மாரி ஒரு ஆவி பிசாசு என்ன பண்ணிச்சு, தரிசனத்தில் வந்து இயேசுநாதர் பேசினே இருக்கிறாராம். பேசினே இருக்கும்போது அந்த குரங்கு ஆவி என்ன பண்ணிச்சு, அந்த வசனத்தோட விளக்கத்தை சொல்லினே இருக்கும்போது கிணத்தின் உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறாராம். அந்த குரங்கு ஆவி நடுவில் பூந்து எக்கடிக்குன்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி என்ன பண்ண, மண்ணை தூசித்தினே இருக்குதான். இயேசுநாதர் பேசுகிற வார்த்தை அவருக்கு என்ன பண்ணல, கேட்காம போயிடுச்சான். அப்போது ரொம்ப நேரம் அதுமாரி நடந்துதான். இயேசுநாதரும் ஒரு பாட்டு பேசினே இருக்கிறான், கம்முன்னு இருக்கிறான். அப்போது கிணத்துக்கு என்ன பண்ணிச்சான், கோவம் வந்து, என்ன ஆண்டவரே இந்த பிசாசை நீ துரத்த மாட்டியா, இது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்குதுன்ட்டு அவர்கிட்ட இயேசுநாதர்கிட்ட கேட்டாராம். அவர் சொன்னாராம், எல்லா அதிகாரத்தையும் வல்லமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட இப்போ எந்த அதிகாரத்தையும் வல்லமே நான் வச்சுக்கல. பிசாசை துரத்துறது உனக்கு தான் அதிகாரம் இருக்குது, நீ துரத்து, நான் ஏன் துரத்தணும்னு. என்கிட்ட அதிகாரம் கிடையாது, உங்ககிட்ட தான் எல்லா அதிகாரத்தை, சபைக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். பூமியில் இருக்கிற நீ தான் என்ன பண்ணணும், இதை செய்யணும்னா. அந்த பிசாசை அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கிணத்திக்க இயேசுவின் நாமத்தை நான் பிசாசை துரத்துனார் பாரு. ஒரு கோய் மேலே தண்ணி ஊற்றணும் எப்படி அடங்கி போகுமோ அதே மாதிரி அடங்கி போச்சான் பாரு அந்த பிசாசு. அப்படியே அடங்கி போச்சு. அப்போது ஆண்டவர் சொன்ன விஷயம் என்னென்னா, என்கிட்ட அதிகாரம் கிடையாது, இப்போ உனக்கு நான் அதிகாரம் கொடுத்து சபைக்கு கொடுத்துருக்குறேன். நான் பரலோகத்து எனக்கு எதுக்கு அதிகாரம், பிசாசை துரத்துக்கு எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு சபைக்கு தான் நான் கொடுத்துட்டு வந்துருக்கேன். நீ என்ன பண்ணணும், நீ தான் பிசாசை டீல் பண்ணணும், நீ தான் அதிகாரம் செலுத்தணும். அவன் மேலே அதிகாரத்தை செலுத்துறதுக்கு உனக்கு தான் வல்லமை இருக்குது. நீ தான் என்ன பண்ணணும், பிசாசை துரத்தணும். இப்போ ஆண்டவர் வந்து துரத்துவார். ஆண்டவர் துரத்தவே இல்லை, அமைதியாக தான் இருந்தார். ஆமே. கிணத்துக்கு நினச்சார் ஆண்டவர் துரத்துவார். ஆண்டவர் நீ ஏன் சும்மா இருக்கிறீங்க, நீ துரத்த வேண்டியதான் என்ன. அவர் துரத்தவே இல்லை கடைசி வரைக்கும். நீ செய்ய வேண்டியதை நீ தான் செய்யணும், அவர் செய்ய வேண்டியதை அவர் தான் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுமித் விகல்ஸ் ஒரு நாள் ஒரு பிசாசை துரத்த போனார் பாருங்க. அந்த பிசாசை அநேக பேர் துரத்துனாங்களாம் பாருங்க, அநேக பேர் துரத்துனாங்களாம். ஆனால் அந்த பிசாசு யார் வந்தாலும் நான் போக முடியாது அப்படின்னுச்சு. அப்போது சுமித் விகல்ஸ் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தியிருந்தார். அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போன, பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண வந்தார். அந்த பிசாசு சொல்லுதா சுமித் விகல்ஸை பார்த்து, நீ என்னை துரத்தவே முடியாது, நீ யாராக இருந்தாலும் சரி என்னை துரத்த முடியாது அப்படின்ட்டு சுமித் விகல்ஸை நேராக பார்த்து சொல்லிச்சான். அது எனக்கு தெரியும் அப்படின்னாராம். என்ன சொன்னார், அது எனக்கு தெரியும், நான் உன்னை துரத்த முடியாது எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தினாலே உன்னை நான் துரத்துறேன்னு சொல்லி சொல்கிறாருங்க. போயிடுச்சு. அல்லேலூயா, விடுதலை உண்டாயிடுச்சு. இப்போது அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, கதை சொல்லலை உங்களுக்கு, அதிகாரம் எப்படி அவர்களை பரிசுத்தவான்கள் எப்படி செயல்படுத்தினாங்க, எப்படி செயல்பட்டாங்க என்பது தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கேட்குற நீ மறந்து போயிடக்கூடாது.
மறந்து போயிடக்கூடாது. பிசாசு பெரியவன், வியாதி பெருசு, தரித்திரம் பெருசு, அது பெருசு, இதை பெருசு நீ பேசின்னு இருக்கிறத விட உனக்குள்ள இருக்க இயேசு பெரியவன், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பெருசு. அவர் அதிகாரமுடையவராய் பிசாசுகளை துரத்தினார். அவர் துரத்தும் போது இந்த அதிகாரம் இவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்பது ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசுக்கு இருந்த அதிகாரத்தை கொடுத்து யூதர்கள் ஆச்சரியப்பட்டார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை கொடுத்து ஆச்சரியப்படணும். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தணும். ஆமே. இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது அதிகாரத்தை கொடுத்துட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. இதுதான் சபையுடைய ஊழியம். புறப்பட்டு போகணும், சுவிசேஷத்தை சொல்லணும், மற்ற மக்களை கொண்டு வந்து ரட்சிப்புக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னால் தான் அவங்க வருவாங்க சபைக்கு. ஏதோ பாஸ்டர் மட்டும்தான் சொல்லணும்னுலாம் கிடையாதுங்க. எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஒன்றுமே சொல்ல, இயேசுன்னு நேசிக்கிறா, சபைக்கு வா, உன் கஷ்டங்கள் பிரச்சனையோடு பாடுகோடு வரைங்கிற உங்கள் சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீ சொல்லி பாருங்க. அந்த சமாரிய பெண் என்ன சொன்னா? இயேசுவை கண்டேன் போய் சொல்கிறா. எனக்கு நடந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டா? எனக்கு நடந்த எல்லாத்தையும் இயேசு சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில் என்னென்னா நான் தப்பு பண்ணணும் அதெல்லாம் எனக்கு என்ன பண்ணார் சொல்லி காட்டினார். அவர் மகாபெரிய தீர்க்கதரிசியா, வந்து பாருங்கள்னு சொன்னான். வேறு சுவிசேஷத்தை சொல்லலைங்க, வந்து பாருங்க. வேற எதுவும் சுவிசேஷத்தை அறிவிக்கலை. அந்த ஊராரே ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. உன்னால் செய்ய முடியாதுன்னு நீ சொல்லாதீங்க. உங்களால் முடியாதுதான், என்னால் முடியாதுதான். ரட்சிக்கப்பட ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நம்மளால் எதையும் செய்ய முடியாதுதான். ஆனால் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவன் உனக்கு பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வார். சபை வளரணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், ஊழியம் வளரணும் நினைக்கிறவங்க அந்த நாமத்தை என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் அந்த அதிகாரத்தை செலுத்துங்க. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் செலுத்துங்க, உன் சரீரத்தில் செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் சரீரமே சுகமடைவதாக, ஆரோக்கியமடைவதாக சொல்லுங்க. பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, மரத்தை பார்த்து பேசுங்க, பேயை பார்த்து பேசுங்க, போராட்டத்தை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி நின்று பாருங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்னா உங்களை ஓட விட்டுடும். ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். நீ தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டே அப்படின்னா வேத வசனத்தை வாசிக்க மாட்டேன், ஜபம் பண்ண மாட்டேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன், ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், எதுவுமே பிசாசு. ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நின்னா உங்களை என்ன பண்ணும்? ஓட விட்டுடும். அதனால் நீங்கள் உஷாராக வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 7 பேர் என்ன பண்ணாங்க? ஸ்கேவாவுடைய பிள்ளைங்க பிசாசு இயேசு பவுல் துரத்துக்கிற இயேசு நாமத்தினால் பிசாசுகளை நாங்களும் துரத்துறோம்னாங்க. பிசாசு அவன் என்ன பண்ணிச்சு? நிர்வாணமாக துண்டை காணும் துணியும் காணுன்னு ஓட விட்டுச்சு. ஆமே. பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும். நீ யாரா? மந்திரவாதி பிள்ளைங்களே, யூதர்கள். இயேசு நாமத்தை துணிகரமாக பயன்படுத்தின யூதர்கள் என்ன பண்ணாங்க? ஓட விட்டுச்சு பிசாசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் பயன்படுத்தணும். விசுவாசத்தை அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண பயன்படுத்தணும்? விசுவாசின் அதிகாரம். ஒரு விசுவாசிக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அந்த அதிகாரத்தை நீ என்ன பண்ணணும்? உணரணும். நம்ம எத்தனையோ பிரசங்கம் அதெல்லாம் முன்னாடி நான் பண்ணிட்டோம். அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், தெரியும். விசுவாசின் அதிகாரத்தை கொடுத்து நம்ம நிறைய என்ன பண்ணிக்கோம் பிரசங்கித்து இருக்கிறோம் ஆரம்ப நாட்களில். ஆமாம், அதெல்லாம் விட்டுட்டோம். நீ நம்ம தொடர்ந்து அந்த வசனத்தெல்லாம் கேட்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது? அப்போது இயேசு நாமத்தினால் பிசாசுகள் நீங்கள் தான் துரத்தணும். நம்ம தவிர இயேசுவே பிசாசை வந்து துரத்தணும்னு சொல்லக்கூடாது. இயேசுவே வியாதியை வந்து நீ சுகமாக்குன்னு சொல்லக்கூடாது. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே துரத்தணும், சுகமாக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? வசனத்தை வசனமாக படிங்க. யாரோ சொல்கிற கட்டுக்கதையை எழுப்பதில் ஆண்டவர் கொண்டு வருவார். எழுப்பதில் உருவாக்குங்க. ஒரே ஒரு மனுஷன் ஸ்காட்நாத், யார் பாரு ஸ்காட்லாந்தில் உருவாக்குன ஜான்னாஸ், ஒரே ஒரு மனிதன் எழுப்பதில் உண்டாக்க முடியும். 13 வருஷம் மேலே ஜெபம் பண்ணாரான். பெரிய தேசத்தை ஒரு பெரிய அசைவு உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சுட்டு என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணால் பெரிய எழுப்பது உண்டாக்கணும் இல்லைங்க. தேசத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தார். சரித்திரத்தை வாசித்து பார்த்தா சரித்திரத்தை சுவிசேஷத்தை அறிவித்தார். பெரிய அசைவு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் தேசத்தில். ஆமேன். கர்த்தர் நம்மை